கிறிஸ்மஸ் வரப்போகுது, என்ன செய்யலாம்? சரி அவனை ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு என்ன செய்யலான்னு கேட்போம். கையில் ஃபோன் அடிப்போம். என்னடே ஜிப்பு திறக்க மாட்டேன், ஐயோ ஃபோன் வர மாட்டேங்க, ஐயோ ஃபோனு ஃபோன் அடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெஞ்சித்துக்கு அடிப்போம். ஸ்பீக்கரில் போட்டு பேசுவோம். கொரோனா பாட்டுக்கு ரஞ்சித் எங்கள இருக்க? சரி வீட்டில் இருக்க. சரில வா சரியா, இங்க வா. ஏன்னா பையில எவனா கூட்டுருவா சரியா, ஒரு விஷயம் பேசணும் சரியா. வந்துடுண்ணா நீ தட்டு வாடி வந்துடு சரியா. சரில வாண்ணா. சரி இவனு ஃபோன் பேசியாச்சு. அடுத்து இன்னும் சாரன்னு கேட்பானா? சரி அவன்கிட்ட கேட்பான். நீ அவனு ஃபோன் அடிப்பான். நீ சரி ஃபோன் பண்ணுவோம். ஸ்பீக்கரில் எதோ ஒன்று போடும். என்னடே ஃபோனு கேட்க மாட்டேங்க சொல்லி. இப்போ தான் ரிங் கிளீன் கேட்குது. ஃபோன் போக மாட்டேங்கி போயிட்டு கட் பண்ணிட்டு அடிப்போம். இந்த கொரோனா பாட்டோட இருந்து. ஹலோ சாரணே, எங்களே இருக்க? வீட்லையா? சரி இங்க வா சரியா, எங்க வீட்டு தட்டு மாட்டிக்கு. ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வாங்க ஒரு விஷயம் மேட்ரு பேசணும். வாங்க. சரி வா வா, தட்டு மாட்டிங்கண்ணா. சரி வா, வந்த வாரம் பேசுவோம். சரி வந்த வாரம் பேச வேண்டியதுதான். சரி நம்ம உட்காரோம் இன்னி. சரி என்னடா பழைய சாரும் இவனையும் காணல, வர மாதிரி இவனும் தோணல. சரி ஃபோன் வெட்டி விட்டு அடிப்போம். ஹலோ சாரணே, கேட்டுட்டு வந்துச்சா? சரி வா வா வா. சாரணே வா வா வா. நல்லா இருக்கியா? சரி உட்காரு உட்காரு. நீ ரஞ்சித் வருவா. நீ என்ன பேசணும்னு சொன்னா? ரஞ்சித் வரட்டான்னு சொல்லி ரஞ்சித்து ஃபோன் பண்ணி இருக்கேன். அவன் வருவேன்னு சொன்னான், கையில கூப்பிட்டு வரேன்னு சொன்னான். சரி பாப்போம் அவன் வரேன்ட்டு. அவன் இவ்வளோ நேரம் ஆக்கியான். அவனுக்கு ஃபோன் அடி போயின்னு அவனுக்கு. சரி நம்ம அவனுக்கு ஃபோன் அடிப்போம்ல ரஞ்சித்து. அவன் வரணும். எதுல எங்கேயா ஒளிஞ்சுன்னா நிப்பான் இருக்கும். சரி நீ எப்படி அவன் ஒளிஞ்சிருப்பான் கேட்டியா? நான் ஃபோன் அடிக்க, நீ அதில் போய் பார்த்துட்டு வா. அதில் போய் தட்டு கீழே பாரு, இப்ப இங்க போன் அடிக்கட்டா. இன்னும் காணல பையன். ஹலோ ரஞ்சிதே. சரி வா 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 வா. சரி வந்துட்டான். சாரணை வந்துட்டான் கேட்டியா? வா வா வா. ஏய் ரஞ்சிதே வா, வந்து கைதான். உட்கார் உட்கார். ரஞ்சிதே உட்கார் உட்கார். டேய் வேற அவனும் வரலையா? அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி சரி நம்ம பிளான் பண்ணி அவன்கிட்ட நட்டா சொல்லிடலாம். இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யலாம் சொல்லு நமக்கா. ஏன்னா ஒரு ஐடியா சொல்லுங்க. என்னடி யோசிக்காம சொல்லுங்க. ஜூஸ் வாங்கி குடிப்போம். டேய் ஜூஸா? என்னடா இப்படி சொல்லிய? நீ எந்த ஜூஸ் நினைச்சா? நீ என்ன ஜூஸ் சொன்னான்னு சொல்லு. நாமா சவனப்பு பெப்சி. ஓ நீ அந்த ஜூஸ். நாங்க வேற மாதிரி நினைச்சிட்டேன்னா. நீ நினைப்பீங்கல்ல. ஜூஸ் வாங்கி சொல்லு. அது வேண்டாம். வாங்கி கேக் வெட்டி நம்ம கொண்டாடுவோம். அது வேண்டாம். நம்ம ஹோட்டல்ல போய் பிரியாணி வாங்கி நல்லா வெட்டி சாப்பிடலாம். வெட்டி இப்படி லக் பீஸ் எல்லாம் கடிச்சு தின்னு நம்ம சூப்பரா சாப்பிடலாம். இப்ப நம்ம ஒரு ஐடியா தோணுச்சு. இல்லை நம்ம இப்படி சாப்பிடறதோட சாப்பிட ஹோட்டல்ல எத்தனை பேர் இருக்காங்க. சாப்பிட ஒரு நாள் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் எத்தனை பேர் இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம்ல. சொல்லுங்களேன். ஓகே அடிச்சோம். நம்மளால முடிஞ்சது ஒரு 10-15 பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுப்போம் ஒரு நாள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் சொல்லு. வாங்கி கொடுக்கலாம்ல? வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் பைசா பிரிச்சு வாங்கி கொடுக்கலாம். சரி யூடியூப்ல இந்த வீடியோ போடணும். என்ன வீடியோ? இது சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்க அது பாக்கியால என்ன நினைப்பாங்க? பெருமைக்கு தான் இவனை போடியான்னு நினைப்பாங்களா? நான் சொல்லி அப்படி சொல்லுவாங்க. நம்ம பெருமைக்கு நம்ம போடல.
என்னன்னா நம்ம இப்ப சாப்பாடு நம்ம வாங்கி கொடுப்போமா அந்த வீடியோ போடும்போது சரி நம்மளும் யூடியூப்ல வீடியோ போடுவோம்னு சொல்லி அது அவங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கல்ல, நல்ல ஐடியா தானே. அப்படியே நம்ம வீடியோக்காண்டியா அவங்க யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காண்டியா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கல்ல. சிலவங்க அப்படி இந்த வீடியோ பார்த்து நம்மளும் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவங்க வீடியோ எடுக்காமலே சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி போடுமா? சரி, எல்லாரும் கொஞ்சம் பைசா ரெடி பண்ணி ஹோட்டல்ல வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு நிறைய கொஞ்சம் பைசா பைலட்ல சொல்லி வாங்கி கலெக்ட் பண்ணி நம்ம செய்வோம். ஒரு 10 பேர் நம்மளால முடிஞ்ச 10 பேருக்காக செய்யலாம். அப்ப நம்ம 25ஆம் தேதி நம்ம வீடியோ எடுக்கணும். நம்ம சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு கொண்டு போலாம். சரியா? வேற எல்லாம் பைசா எல்லாம் ரெடி ஆயிரும்ல? எல்லாம் ரெடி ஆயிரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 ஆகும். எல்லாம் சேர்ந்து பைசா போட்டு நம்ம வாங்கிடலாம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜாலியா கொண்டாடலாம். நம்ம சந்தோஷமோட அவங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜாலியா நம்ம இருக்கலாம். சரியா? சரி, இதோட நம்ம முடிச்சிடலாம். நம்ம நீ நம்ம கலந்து அடுத்த நம்ம 25ஆம் தேதி வீடியோ எடுக்கலாம். சரியா? சரி, போனா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் ஏழை சேனலில் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலில் அப்படி நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டாங்க கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு பெல் ஐக்கானை ஏன்டா தட்டி விட்றேன்னு சொல்கிறேங்க நினைக்கிறேங்க, நிறைய பேர் நினைப்பேங்க. அது என்னென்ன கைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதனால தான் பெல் ஐக்கானை தட்டி விட சொல்கிறோம். சரி கைஸ், இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தகுந்த அளவு சப்போர்ட் தாங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா கைஸ்? இப்படி சப்போர்ட் பண்ண நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் தகுந்த அளவு சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா கைஸ்? 25ஆம் தேதி வீடியோ கண்டிப்பாக அந்த சாப்பாடு கொடுக்குற வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். கரெக்ட் டைமுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்துடும் கைஸ். ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடும். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் வெயிட் பண்ணிக்காங்க, பிரச்சனை இல்லை கைஸ். நான் கொஞ்சம் எடிட் பண்ண வேலை இருக்கனால அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தகுந்த சப்போர்ட் நீங்கள் தாங்க. நான் ஒன்று கூட திரும்ப சொல்லிக்கிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுவாங்க கைஸ். இதோட வீடியோ எண்ட் பண்ணிடுறேன் கைஸ். பாய் கைஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ இந்த போன வீடியோ நம்ம பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், லிங்கை தொட்டு பார்த்துக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டா பார்ட் 2 பார்த்துட்டே ஃபர்ஸ்ட் 1 பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 1ல பார்த்துருப்போம். நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம், நம்ம வாங்கி கொடுக்க சாப்பாடு கொடுக்கலாம் நினைச்சிருக்கோம். பிளான் கொஞ்சம் மாறி போச்சு கைஸ். பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு வீட்டுல ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க கைஸ். அந்த கடையில இருந்து உண்டியல்ல கிட்டத்தட்ட 1930 ரூபா கிடைச்சிருக்கு கைஸ். அந்த பைசாவும் இதுக்குன்னே சேர்த்துருக்காங்க, இதுக்குன்னே பொருத்தனை பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம சாதனம் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 15 சாப்பாடு சொன்னோம், 50 சாப்பாடு வந்துருக்கு. 50க்கு மேல சாப்பாடு ரெடி பண்ணலாம் சொல்லியாச்சு. பாத்தீங்கன்னா கைஸ் அதுக்குள்ள நம்ம தட்டை எல்லாம் வாங்கியாச்சு. தட்டை பாருங்க, அந்த இதுக்கெல்லாம் அலுமினிய தட்டு கைஸ் பாருங்க எடுக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா 40 பைசா கைஸ். 3.50 சொன்னாங்க, 3.50 சொன்னாங்க. இதுக்குன்னு சொன்னாலும் 3.40 தந்துருக்காங்க. இது தட்டு, இது மூடி பாருங்க, இப்படி மூடி வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். மொத்தம் இது பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் 70 அண்ணா இருக்கு கைஸ். 70 அண்ணா இருக்கு. 260 ரூபா சொன்னாங்க, 260 ரூபா வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்னா அந்த சிக்கன் கறியும் வைக்கலாம் சொல்லுவோம். அதனால சிக்கன் கறிக்கு குழம்பு ஊற்றக்காட்டி வச்சுருவோம் கைஸ். அதுக்குள்ள கவரு, சால்னா கவர். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா இந்த ஒரு பாக்கெட் கைஸ். 100 அண்ணா இருக்குன்னு சொன்னாங்க, 60 ரூபா ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அரிசி வந்து வாங்கியிருக்கோம் கைஸ். அரிசி வந்து 15 கிலோ போடலான்னு இருக்கோம் மொத்தம். ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ போடலான்னு சொல்லியிருக்காங்க 50 சாப்பாடுக்கு. அதுக்கு நம்ம அரிசி வந்து 25 கிலோ வாங்கிட்டோம். அதுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேட்டு 750 ரூபா. அது பார்த்தீங்கன்னா இப்போ 15 கிலோக்குனால நம்ம 400 ரூபாய்க்கு அதை பில்லு போட்டிருக்கோம். நம்ம வாங்குற பைசாலேருந்து பில்லு போட்டிருக்கோம். அதில் 400 ரூபா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2000 சில்லற ரூபா பிரிஞ்சிருக்குது பாருங்க கைஸ். கைஸ் பாருங்க, இதான் ஊறுகாய் அதுக்கு வாங்கியாச்சு. இதுக்கு ரேட்டு பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா, 220 ரூபா சொன்னாங்க. இதுக்கு 10 ரூபா குறைச்சிருக்காங்க.
நம்மளுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட மொத்தம் நம்மளுக்கு 2500 பிரிஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த உண்டியலோட பைசாவும் சேர்த்து நம்மளுக்கு பிரிஞ்சிருக்குது. நம்ம இனி 25ஆம் தேதி நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாதனம் ரெடி ஆகிட்டு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இனி தண்ணி பாட்டில் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இனி சிக்கன் வாங்கி அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதுதான். சரி கைஸ், ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 210 ரூபா ஊறுகாய் அடப்பா பார்த்துக்கோங்க. ஸோ கிட்ட வந்து காட்டுறேன். எலுமிச்சை ஊறுகாய். சரி கைஸ், இதை நீ கீழே வச்சிடலாம். கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா உண்டியலில் நம்ம கடையில் பைசா வச்சிருந்தா உண்டியலில் 5 ரூபா டெய்லி போட்டிருக்கோம். அந்த உண்டியலில் தான் 1930 ரூபா கிடச்சிருக்கு. அந்த ஓப்பனிங் வீடியோ அதை இதில் கடைசியில் இப்போ வரும் பாருங்க. வீடியோ போடுறேன் கைஸ், வரும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இதே மாதிரி நீங்க உதவி செய்ய நினைச்சீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி கண்டிப்பாக வீடியோ வந்துடும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 6 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். அது சாப்பாடு போட்டு வீடியோ எல்லாம் போடுறோம். கரெக்டாக போட்டுருவோம் கைஸ். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னென்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா கைஸ்? இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். பாய். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லாரும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறே. பார்ட் 2ல நம்ம பார்த்துருப்போம் ஏழைகள் உதவி செய்யலான்னு. அந்த வீடியோவில் வரும் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் கைஸ். அந்த வீடியோ வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம சாப்பாடு சொன்ன மாதிரி கிளம்பியாச்சு. ஆட்டோ எல்லாம் இருக்குது பார்த்துங்க. ஆட்டோவில் பையெல்லாம் தம்பியெல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சரி கைஸ், நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹாய் சொல்லுங்க. ஹெல்மெட்டுங்க. மாமே ஆட்டோ டிரைவரா மாமா ஹாய் சொல்லுங்க. அபிஷேக் ஹாய் சொல்லு. நம்ம இருக்க எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போறோம். வாங்க அடுத்து போய் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்க்கலாம். என்னென்னா அந்த பாட்டி நிறைய சாப்பாடு கொடுத்துன்னு பார்க்காங்க. அங்கே 4 பேருக்கு சேர்த்துட்டு 3 பேருக்கு சேர்த்தே கொடுத்துட்டோம். அதனால தான் இவ்வளோ சாப்பாடு. அதில் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஃபோட்டோ தான் இது பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா. சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டான்னு கேட்டால் அவங்க உடனே சரி ஆட்டு மக்கள் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் எடுத்து அந்த ஃபோட்டோ இப்படி நல்லா இருக்கா. நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா நம்ம சேனலில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை தொட்டு பாருங்கள். பார்ட் 1 லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்தாங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டுங்க. அப்போ தான் இதே போல் நிறைய எங்களுக்கு உதவி செய்ய முடியும். வாங்க கைஸ் போகலாம். அடுத்த உதவி செஞ்சுட்டு
தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியில் சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. இதே மாதிரி நீங்களும் உதவி செய்ய நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டுவாங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ரைஸ் நம்ம இப்போ நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்க தம்பி மரம் உள்ளி வெட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உள்ளி தோல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க ரைஸ் வேற நாள் செய்யலாம். தம்பி எத்தனை உள்ளிப்பா உடச்ச? டே எத்தனை உள்ளி அடைச்ச? 10 உள்ளி அடைச்சீங்களா? சரி சரி. இதோட வீடியோ அடுத்த நரசி போடுற பார்ப்போம் கைஸ். வாங்க அடுத்த வீடியோ போகலாம். போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கைஸ் வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரியா கைஸ்? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க கைஸ். முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள் சரியா? நாங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் வேண்டியவங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தொடங்கிடலாமா? இப்படி கெட்டி தான் கைஸ் நம்ம அடிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் சேர்ந்து போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இன்னும் உள்ளி உடைக்கலாம். வாங்க போ. உள்ளி தோல் வரைக்கும் உள்ளின்னு ஆயிடுச்சு. பாதி போனது தான். அங்கே போய் சோறு அடிக்க போனோம். அதனால போனோம். சரி கைஸ், இதோட வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன்னு தெரில. எங்கடா இவ்வளோ அவசரமாக போகிறாங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இறச்சி வாங்க தான் போகிறாங்க கைஸ். சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க போன்ட்டு போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். கூட ஒன்று வாங்கியாச்சு சிக்கனை. இன்னும் போய் வந்து செய்ய வேண்டியதான், கறி வைக்க வேண்டியதான். வாங்க பண்ணையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். வாங்க போவோம். பண்ணையை கடைசியாக பார்த்துருப்போம். போவோம். வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு விளையாட்டு. நான் தான் இறைச்சி தட்டுன்னு சொல்லிட்டு எஞ்சி ஒரு தட்டு வேண்டி இருக்கிறேன். வேற என் தட்டை ஓடலை. அவன் தான் வாங்கி செய்வேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் இறைச்சி கழுவும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தானே
3 வாட்டி அவன் தான் செஞ்சான், எங்களை ஏன் தொட விடலை. உப்பு போட்டு இடத்துல வத்தலை பொடியை போடலாம், வத்தலை பொடியை போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து மஞ்சள் பொடி போடலாம், இஞ்சி பூண்டு அரைச்சா போட்டாச்சு. சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி 2 தான் மிக்ஸ் பண்ணு போடுங்க மிக்ஸ் பண்ணுங்க. அப்படிதான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணிங்க. சீக்கிரம் எண்ணெயை ஊற்றுங்கப்பா, சீக்கிரம் ஊற்றுங்க. அப்படிதான் ஊற்றியாச்சு, கிட்டத்தட்ட ஊற்றியாச்சு. நானும் ஊற்றுறேன், 5 அரிசிக்கு ஊற்றியான். உள்ளே பானை வச்சாச்சு, எண்ணெய் அதுலேயும் ஊற்றியாச்சு. பார்ட் 3 பார்க்கலான்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் பாருங்கள், கிளிக் பண்ணி. எண்ணெயில் போட்டு சிக்கனை பொறுக்கி தொடங்கிடலாம். சீக்கிரமாக தொடங்கிட்டோம். சிக்கன் பட்டப்பட்டு அப்படிதான் கிண்டி விடுங்க. அப்படியே தான். அடுத்த அந்த இதில் பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா கிண்டுவோம். நான் கிண்டிகிட்ருக்கேன். சரி, வேறு யார்கிட்ட கொடுக்கலாம், ட்ரை பண்ணோம். நம்மளே கிண்டிகிட்ருக்கோம். அடுத்து வேறு யாரும் வாங்கிட்டாங்க. அடுத்து விக்கி வந்து கிண்டுறான். அடுத்து நான் கிண்டுறேன். அடுத்து விக்கி திரும்ப கிண்டுறான். அடுத்து சாரன் வந்தாச்சு கிண்டுறான். அபிஷேக் நானும் கிண்டு வேண்டாம் சொல்லி அவன் வந்து கிண்டுறான். எங்கள் அப்பா கிண்டுது. சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம் கைஸ். அடுத்து போட்டாச்சு. கிண்டுவோம். சிக்கனை அடுத்து கிண்டி பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த பாயசத்துக்கு பால் ஊற்றுவோம். பாயசத்துக்கு மொத்தம் 3 லிட்டர் பால் இது இருக்கும். ஊற்றுவோம். தம்பிமார்கள் சேமியாக பிடிக்காங்க. குழம்பு ஊற்றும். சீக்கிரம் கேட்டுங்கடே, சீக்கிரம் நேராச்சு. அப்படி சீக்கிரம் அப்படியே தான். சரி, அப்புறம் 2 விடுங்க. சொரக்காட்டு வரட்டி. சிக்கனையும் 3ஆவது வாட்டி பொரிச்சு எடுத்தாச்சு. பாயசத்தை வரிச்சு போடு. அப்படியே தான். பாயசம் ஒரு வழியாக கிண்டி மொத்தம் முடிச்சாச்சு. பாயசம் ரெடி ஆகிட்டு. ஊற்றுங்கப்பா, அந்த டப்பாவில் ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிடுங்க. சீக்கிரம் எடுத்து அதை நரங்க. சீக்கிரம் நரங்க. அப்படிதான் ஸ்பீடாக கேட்டுங்கப்பா. ஸ்பீடாக ஊற்றி கேட்டுங்க. அப்படிதான். சரி, சாப்பாடு பார்சல் போட்டுடலாமா? போட்டிருங்க. சீக்கிரம். அப்படியே தான் போடுப்பா தம்பி. சஜின், என்னப்பா சஜின் இப்படி பண்ணுறேன்? நான் தான் கட்டிகிட்ருக்கேன். ரவன் போட்டு. அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. வச்சுட்டோம். எல்லோரும் பார்சல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொண்டு கொடுக்க ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம கொண்டு கொடுத்தாச்சு. பார்ட் 3 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், பாருங்கள் மறக்காமல். மழையின் காரணமாக ஆளூர் பகுதியில் உள்ள நிலவரத்தை நமது செய்தியாளர் சஜினிடம் கேட்கலாம். சஜின், இப்பொழுது அங்கே உள்ள சூழ்நிலைகளை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். விஜய் கேக்குதா? தற்போது உங்களோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறோம். மைக்கு கூட பிடிக்க முடியாமல் கைகளெல்லாம் விரையில் ஆடுகிறது. இதில் பார்த்தே கொள்ளுங்கள். இப்போ காப்பி கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு சொற்று கூட இல்லை. அதில் நாங்கள் நனைந்து ஆடிக்கொண்டு இருக்கிறோம். தண்ணியில் குளிர் ஜுரம் தாங்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சூழ்நிலையை பார்த்தா இதுதான் எங்களோட சூழ்நிலைகள். பாருங்க, கையெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்களா? கொடைகள் கூட பிடிக்க முடியாத நிலையில் நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். செய்திகள் உங்களுக்காண்டி தான் நடக்கிறது எல்லாம். பாருங்கள், கேமரா ஆடுறாரு. நம்மளால் தாங்க முடியவில்லை. சொட்டு வாங்கி தருமாறு அன்போடு கேட்டு செய்தியாளர்கள் சொட்டு வாங்கி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் தான் எங்கள் சூழ்நிலை. 10 ரூபாய் இருந்தாலும் சாய கடை கூட இல்லை. சுற்றி காட்டுறோம். பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா சுத்தி காட்டு பாயா. பாருங்கய்யா, ஒரு இது இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது, ஃபுல்லாக வயலு செடி தென்னை மரம் தான் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த சைடு 6 கிட்ட இருந்தால் நம்ம வந்து பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு கேட்குறதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நில்லுங்க. சரி, அது கொஞ்சம் இங்கே தென்னை மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற. தற்போது 10 ரூபாய் இருந்தாலும் கூட 10 ரூபாய் டீ வாங்க முடியாமல் பைசா நடந்து இருக்கிறது. பாருங்கள், சொட்டு வருகிறது. கிட்ட காட்டுற பாருங்கள், 10 ரூபாய் டீ கூட வாங்க முடியவில்லை. சஜின், உங்கள் நிலையை கேட்கவில்லை, அங்குள்ள சூழ்நிலைகளை பற்றி சொல்லுங்கள்.
இப்பொழுது நாங்கள் மன வருத்தத்துடன் எங்கள் சோக கதையை நாங்கள் சொல்லிவிட்டோம். இப்பொழுது நிலைமையை பற்றி சொல்லிவிட்டோம். நாங்கள் இந்த இடத்துல நிலைமை சொல்லுகிறோம். பாருங்கள், நாங்கள் இப்போ சொல்கிற பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப கனமழையின் காரணமாக 6 பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாருங்கள் இப்படி போதும் பாருங்கள். ஆனால் அதில் ஆறு பாருங்கள் ஃபுல்லாக முங்கி விட்டது. அந்த பாலம் கூட நனைந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் விட்டால் பொங்கி வழிந்து விடும். அந்த சைடு பொங்கி வழிந்து விட்டாச்சு. அந்த பொங்கி வழிந்ததை நாங்கள் காட்டுகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது. கால் முட்டு அளவு பாருங்கள், அந்த முட்டு அளவு இருக்குது. இப்போ சோழால இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறது. இப்போ அந்த மழையின் காரணமாக ரொம்ப தண்ணீர் நிறைய இருக்கிறது. இப்போ நாங்கள் போய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆழமாக இருக்கிறது. இப்பொழுது ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்கிற காரணத்தினால் நடந்து கொண்டு இருக்கிறோம். முடியவில்லை, முட்டு அளவு கூட கீழே விழுந்துரும் போல இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் நடந்து வர வழிகளை பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இப்போ பாருங்கள் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இதுதான் அருகில் தென்னை மரத்து இதுலேருந்து தண்ணி கட்டாய். அதுக்கப்புறம் வயலில் பாருங்க, வயல் ஃபுல்லாக நாசமாயிட்டு பாருங்க. அந்த ஃபுல்லாக அந்த வாழை மரத்தை பாருங்க எப்படி தெரியுது. இங்க வாழ நீ என் ஃப்ரெண்ட் வாழ கேமரால என்ன தெரியும் காட்டுங்க. வாழை மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாழை தோப்பில் சின்ன வாழை மரத்தெல்லாம் பாருங்க எப்படி முங்கிட்டு நாசமாயிடுச்சு. இந்த மழையின் காரணமாக ரொம்ப விவசாயிகள் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுட்டு. இது எப்படியாவது மழை இனி பெய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். வாங்க அடுத்து அங்கே தள்ளி போய் காட்டுறோம். வாங்க போம். இது கொண்டு வாழை மரம் தோட்டம் பாருங்கள். இப்போ இவன் பாருங்கள், அந்த வாழை மரம் ஃபுல்லாக முங்கிட்டு தண்ணியில் அடித்து கொண்டு செல்கிறது. சில மரம் முறிந்து விட்டது. தென்னை மரம் கூட கவிழ்ந்து கீழே கிடக்கிறது, அங்கே கிடக்கிறது. இவன் வாழை மரம் ரொம்ப சற்று மோசம் சூழ்நிலையில் இருக்கிறது. வாழை மரம் ரொம்ப தண்ணி ஃபோல்ஸில் அடித்து கொண்டு போகிறது. 2-3 நல்ல மரம் சரிந்து கொண்டு காண்கிறீர்கள். இப்போ பாருங்கள், அந்த வாழை மரம் சரிந்து விட்டது. இப்போ தண்ணி ரொம்ப ஓவர் ஸ்பீடாக வருகிறது பாருங்கள். அங்கே போய் வீடியோ போடுறேன், அதில் வீடியோ வரும் பாருங்கள். இப்பொழுது மக்கள் நடந்து வர காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தண்ணியில் ரோடும் குளமும் வந்த காரணத்தினால் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரோட்டில் முழுவதும் தண்ணி முழுவதும் வந்துவிட்ட காரணத்தினால் நடக்க முடியாது. அந்த ஊருக்கு செல்ல முடியாத காரணம் வழியில் பார்க்கிறீர்கள். இது ரொம்ப சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. மழையின் காரணமாக ரொம்ப தண்ணி பாருங்க. அந்த குளத்துக்குள் 8 மணி நேரங்களுக்கு பேருந்து வருகிறது. காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பேருந்து சிரமப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த காட்சிகளை. ரொம்ப சிரமப்பட்டு தான் வருகிறது. பாருங்கள் இந்த காட்சிகளை. ரயில் தண்டவாளத்தில் கூட தண்ணி வருகிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இன்னி பெருக்கெடுத்து ஓடுகிற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது பாருங்கள். இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. பின்னாடி குரூப்பஸ் கொடுத்துருங்க, மறக்காம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கான் எடுத்து தள்ளி விட்டுருங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது சஜி. ஒரு கெட்ட பழக்கம், அந்த சிரிப்பு என்னால் அடக்கவே முடியாது. மூஞ்சி முன்னாடியே சிரிச்சிருவேன் நான். பாருங்க.
சுத்தமில்ல சுத்தமில்ல காத தூரமில்ல சோகமில்ல பரமில்ல சோகமில்ல பரமில்ல சோகமில்ல பரமில்ல நல்ல மாதிரி ரொம்ப தர மாதிரி மாறி சத்தங்க மாதிரி சிங்க மாதிரி மாறி நல்ல மாதிரி ரொம்ப தர மாதிரி மாறி சத்தங்க மாதிரி சிங்க மாதிரி தெரியாது நியாயம் தர்மம் கிடையாது வாத மாற பிடிக்காது பாசம் நேசம் புரியாது ஊரு உலகம் தெரியாது நியாயம் தர்மம் கிடையாது வாத மாற பிடிக்காது பாசம் நேசம் புரியாது வேணாம்பா பூச்சாண்டி நம்மாலு இங்க தனிப்பாட்டி பார்க்காத விளையாடி கேடிக்கெல்லாம் இவன் கேடி நல்ல மாதிரி ரொம்ப தர மாதிரி மாறி சத்தக மாதிரி சிங்க மாதிரி பெருசு இவன் ஆள் புதுசு வழியோ தினுசு இருப்பு மனசு உள்ளார குத்தமில்ல சுத்தமில்ல குத்தமில்ல சுத்தமில்ல குத்தமில்ல சுத்தமில்ல அக்காத தூரமில்ல சோகமில்ல பரமில்ல பரம் இல்ல சோகம் இல்ல பரம்